ஆண்டவர் அவங்களை தப்பு வைக்கணும்னு நினைச்சாரு. அதற்காக பல பிரயாசங்களை ஆண்டவர் எடுத்தார். ஆனால் அவர்களை தப்புவிக்கவே முடியல ஆண்டவரால. அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரால வெளியே எடுக்கவே முடியல. ஏன் ஆண்டவரால எடுக்க முடியல? இல்ல அப்படின்னா இந்த செய்தியை நீங்க எழுதி கொள்ளலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதும் உங்களை தப்புவிக்க முடியாத சூழ்நிலையிலே இருப்பார். உங்களை எப்ப கர்த்தர் தப்புவிக்க முடியாது அப்படின்ற செய்தியினுடைய தலைப்பு கூட எழுதிக்கலாம். ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோடு சொல்ல போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கவனிங்க, எல்லாரும் இந்த செய்தியை மிக கவனமாய் கவனிக்கணும். ஆண்டவரே உங்களை தப்புவிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க எப்ப மாட்டுவீங்க அப்படின்றதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த யோனாவை குறித்து பல விசை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போன ஒரு மனுஷன். தர்ஷீஷுக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிறான். கப்பலிலே வந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனாலே அவனை தூக்கி அவர்கள் கடலிலே போட்டு விட்டார்கள். மீன் போய் கரையிலே கக்கி விட்டது. அங்க இருந்து ஆண்டவர் நினிவேவுக்கு போக சொல்லி கர்த்தர் அவனுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார். அவன் பிரசங்கம் பண்ணினா அந்த நினிவே அழிக்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணினான். ஆனால் நினிவே அழிக்கப்படலை. இவனுக்கு பயங்கரமான கோபம் ஆண்டவர் மேல வருது. நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நான் தான் அப்பவே வரலன்னு சொன்னேன்ல, நீங்க சொன்னா கேட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் மேல பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே கர்த்தர் அவனுக்கு அங்கே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை குறித்து நம்ம இங்க வாசிச்சோம். கவனிங்க, முதலாவதாக ஆண்டவரே ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாத ஒரு இடம். பிடிவாத குணம் உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படி என்று நீங்கள் பிடிவாதமா இருப்பீர்களே ஆனால் அந்த ஆபத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. கர்த்தர் தாவீதை போன இடமெல்லாம் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள பிடிவாத குணம் இல்லைங்க. அவனுக்குள்ள ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா, சரி ஆண்டவரே வேண்டாம், மகன் இது உனக்கு செட் ஆகாது, மகன் இது உனக்கு ஒத்து வராது, இது உன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, இந்த வேலை சரியில்லை, இந்த நண்பன் சரியில்லை, இந்த திருமண வாழ்க்கை சரியில்லை, நீ விட்டுட்டு வெளியே வா அப்படி என்று கர்த்தர் எச்சரிக்கும் போது எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் அதை கேட்டு ஆண்டவரே நான் விட்டுறேன், என் பிடிவாதத்தை நான் விட்டுறேன், உங்க ஆசை மட்டும்தான் எனக்கு நிறைவேறணும்னு சொல்றாங்களோ அவர்களை மட்டும்தான் கர்த்தரால் தப்புவிக்க முடியுமே தவிர, இல்ல எனக்கு இதுதான் வேணும், நான் இதைத்தான் அடைஞ்சுக்குவேன், இதை விட்டுற மாட்டேன், உங்க சித்தத்தை வேணா நீங்க மாத்துங்க, ஏன் உங்க சித்தத்தை இதுல நீங்க வைக்க கூடாது ஆண்டவரே, இதை தந்து என்ன ஆசீர்வதிக்க கூடாது ஆண்டவரே, இந்த ஃப்ரெண்டை தந்து என்ன ஆசீர்வதிக்க கூடாது ஆண்டவரே, இந்த சொத்தை தந்து என்ன ஆசீர்வதிக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் கர்த்தர் பின்பாக வருகிற ஆபத்திலிருந்து உங்களை ஒரு நாளும் காப்பாற்றவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிடிவாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் அந்த பிடிவாதத்துல சந்தோஷப்படுகிற தேவனே அல்ல. ஆண்டவர் உங்களிடத்துல ஒன்ன சொல்லும் போது, ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு எதிர்மாறாய் வெளிப்படும் போது, ஆண்டவர் சில காரியங்களை எச்சரிக்கும் போது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிடிவாத குணம் ஜெயிக்க வேண்டாம், உங்க சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கிறதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. சிஸ்டர், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். பிரதர், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய செட்டப்போட மனசுல வந்திருக்கலாம், இதுதான் எனக்கு நடக்கணும், இது நடந்தாதான் நான் சமாதானமா இருப்பேன், இது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்க மனசுல 1000 எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா உண்மையாய் ஆண்டவர் காப்பாற்ற நினைக்கிற தேவ பிள்ளை யாரு தெரியுமா? கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏன் விருப்பம் இல்ல, இதற்காக நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன், இதற்காக நான் பிடிவாதமா நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், நான் திரும்பி வருகிற ஆபத்து எனக்கு தெரியாது. பிரதர் உங்களுக்கு தெரியாது, சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, 10 வருஷம் தாண்டி நீங்கள் ஆசைப்படுகிற அந்த பொருள் இல்லை, ஆசைப்படுகிற அந்த நபர், ஆசைப்படுகிற அந்த காரியம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்தாக முடியும் என்று உங்களுக்கு தெரியாது. அதுல இருக்கிற பின் விளைவு உங்களுக்கு தெரியாது. 10 ஆண்டுக்கு அப்புறம் நீங்க நடக்க போறதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து உங்களை தடுத்து நிறுத்தும் போது ஆண்டவரத்துல சொல்லணும், எங்க விருப்பம் இல்ல ஆண்டவரே, யார் விருப்பம் நடக்கட்டும். சத்தமா சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க.
நீங்க பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால், எனக்கு இதுதான் ஆண்டவரே செய்யணும் ஆண்டவரே, எனக்கு இந்த இடம் தான் ஆண்டவரே பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வீடு தான் ஆண்டவரே பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த திருமண வாழ்க்கை தான் ஆண்டவரே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க அடம் பிடிப்பீர்களே ஆனால், பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் உங்களை எச்சரித்து பார்ப்பார். ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்பார். ஆனா நீங்க கேட்கலன்னா, சரி மகன் நீ வச்சுக்கோ, சரி மகள் நீ வச்சுக்கோ அப்படின்னு கர்த்தர் கொடுத்தாருன்னா, அதுல இருந்து வருகிற ஆபத்திலிருந்து உங்களால யாரால உங்களை காப்பாற்ற முடியாது தெரியுமா? ஆண்டவரால காப்பாற்றவே முடியாது. ஆண்டவர் அதுக்கப்புறம் நீங்க அழும்போது கெஞ்சும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஏம்மா நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன், அம்மா எப்பா நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ப்பா, உன்னை தடுத்து நிறுத்தினேன், ஆனா நீ பிடிவாதமாய் நீ நின்றாய். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஜெபித்து அழுது ஆண்டவரே என்னை தப்புவும் என்று சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளா இருக்குமே, ஆனால் சில நேரங்களிலே அந்த செய்த அந்த தவறுக்காய் காலம் முழுதும் சில நேரங்களில் வருந்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்காக இன்னைக்கு வந்திருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் பேசுகிறார், தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். உங்க பிடிவாத குணத்தை விட்டுருங்க. நீ உபவாச ஜெபம் என்கிறது பிடிவாதத்திற்காக நீங்கள் மனதிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு, நீங்கள் ஒரு எண்ணத்தை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு, நீங்கள் ஒரு இஷ்டத்தை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது உபவாச ஜெபம் அல்ல. அது உபவாச ஜெபம் அல்ல. ஆண்டவருக்கு சித்தமானதை நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம், தப்பில்லை. ஆண்டவருடைய பிரியத்தின்படி ஜெபிக்கலாம், தப்பில்லை. ஆனா நீங்களாகவே உன்னை மனசுல வச்சுட்டு கர்த்தருக்கு சித்தம் இல்லாத உன்னை பிடிவாதமா ஜெபிச்சு 21 நாள் அல்ல 41 நாள் நீங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் சில நேரங்கள்ல சரி போ அப்படின்னு பிழையாம அனுப்பிவிட்டது போல அனுப்பிவிடலாமே தவிர, கர்த்தருக்கு நிறைய நேரத்துல இஷ்டம் இருக்காது. பிழையாம ஆண்டவரை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்னார், டேய் எனக்கு அது பிரியம் இல்ல விட்டுரு அப்படின்னு சொன்னார். என் ஜனங்களை சபிப்பதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், உனக்கு ஏன் இந்த பண ஆசை வந்துச்சு? கர்த்தர் பேசினார். ஆனா பிழையாம் கேட்கல. ரெண்டாவது விஷயம் ஆண்டவரத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் போலாமா அப்படின்னு கேட்கிறான். கடைசியில் ஆண்டவர் சொல்றார், சரி போய் தொலை அப்படின்னு அனுப்பினாரு. ஆனா அனுப்பினாரே தவிர வழியில கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்றான். உருவின பட்டயத்தோடு நின்றான். ஏன்னா ஆண்டவருக்கு 100% அதுல இஷ்டம் இல்லை. அதனால சில நேரங்களில் உங்களுடைய வற்புறுத்துதலினாலே, உங்களுடைய தீவிரத்தினாலே கர்த்தர் ஒருவேளை உங்களை ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா பின் விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும். நீங்க தான் சந்திக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே என் பிடிவாதத்தினால எதையும் நான் அடையிறதற்கு நான் விரும்பல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய பிடிவாதத்தினால ஆண்டவருடைய சித்தத்தை கொண்டு வந்து நிறுத்த பார்க்காதீங்க. உங்க பிடிவாதம் வேணாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, விட்டு கொடுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆசை நடக்க வேணாப்பா, என் விருப்பம் நடக்க வேணாப்பா, ஒன்னே ஒன்று மட்டும்தான் நடக்கணும், உங்க விருப்பம் உங்க ஆசை. ஹல்லேலூயா. ஆனா நான் நம்புறேன் அவருடைய ஆசைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் அவர் சின்னதெல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டாரு. உங்க மனசுல இருக்கிற ஆசையை விட 10 மடங்கு உன்னதமான காரியத்தை தான் உங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பாவை போல் அல்ல, அவைகளுக்கு மிஞ்சின அன்புடைய ஆண்டவர். அவர் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கவே மாட்டார். அவர் கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் விருப்பம் இல்லை, நான் அடம் பிடிக்க விரும்பல, நான் பிடிவாத குணத்தை நான் செய்ய விரும்பல, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். நீங்க என்ன கொடுத்தாலும் சரி ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி, நீங்க என்ன கொடுத்தாலும் சரி. நிறைய பேருக்கு சத்தமே வரமாட்டேங்குது போல தெரியுதே. சொல்லுங்க நல்லா கொடுங்க ஆண்டவரே. நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உதைச்சாலும் பரவாயில்ல, நீங்க கருப்பா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க வெள்ளையா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கால் கோணையா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்ணு கோணையா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுக்கறது தான் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது கால் கோணையா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிறது கால் கோணையா இருந்தாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் விருப்பம் இல்லைங்க, என் பிடிவாதம் இல்லை, கர்த்தருடைய சித்தமே நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்ட ஜனங்கள் மோசே சொல்லுகிறார், எப்பா ஆண்டவர் உங்க கூட இல்லப்பா, நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் பெரிய பாவம் செய்தீர்கள், நீங்க தப்பு பண்ணீங்க. அவ்வளவு தூரம் ஆண்டவரை மறுதலிச்சு ஆண்டவருக்கு விரோதமாய் பல விதமாய் பேசி தண்டனைக்குரியவர்களா இருக்கிறார்கள். அவன் சொல்றான், கொஞ்ச நாள் இங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நடத்துதலின்படி கர்த்தர் நம்மளை மன்னிச்சதுக்கு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு, நாங்க போவோம் அப்படின்னு எந்திரிச்சு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. சரி போங்கப்பான்னு இவர் அமைதியா உட்காண்டாரு. போனவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு மோசே இங்க உட்காந்துருக்காருன்னா அவனை விட்டுட்டு 10 கிலோமீட்டர் பின்னாடி ஓடிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்து அத்தனை பேர் துரத்திட்டு வந்தாங்க. எங்கடா வந்தீங்க அப்படின்னு.
அப்பவே சொன்னேன்லப்பா கத்துறவங்களோட இல்லைன்னு. ஆனா பிடிவாதம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். போனீங்கல்ல, இப்ப என்னாச்சு? அதனால பிடிவாத குணத்திற்கு எப்பவுமே ஆண்டவர் உடந்தையாக நிற்கவே முடியாது. ஆமோதிக்கிறீங்களா? நம்புறீங்களா? சொல்லுங்க. உமது ஆசை தான் எங்க ஆசை. ரொம்ப அழகா பெர்பன்சியா பாடிருப்பார்ல. என்ன பாட்டது? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமையா. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க சித்தம் செய்யறதாப்பா என் இருதயத்தின் வாஞ்ச. எஜமானனேன்னு பாட்டு அடிக்கடி பாடுவோம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என்னுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்களும் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், இன்று வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே எதுவுமே பிடிவாதம் பிடித்ததே இல்லை. ஒண்ணு கூட பிடிவாதம் பிடிச்சதில்லை. அவ்வளவு ஆசையாக இருக்கும். அந்த காரியங்கள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுல அப்படி தோணும். ஆனா ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு, கர்த்தருக்கு இது பிரியம் இல்லைன்னு மனசுல தோணும் போது அதை இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, இது உங்களுக்கு விருப்பம் இல்லாதது மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை தாங்கக்கூடிய பலனை மட்டும் எனக்கு தாங்கப்பா. இது எனக்கு கிடைக்காம போனாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா கிடைக்காம போகும்போது ஒரு இழப்பு இருக்குல்ல ஆண்டவரே, அந்த இழப்பை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்கன்னு மட்டும்தான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆனா ஒண்ணு, உங்க சித்தம் இல்லாம வாழ்றதை விட சாகிறதே நல்லதுப்பா. உங்க சித்தம் இல்லாம மட்டும் எதுவுமே நான் அடைய விரும்பல. இன்று வரையிலும் அதைத்தான் கர்த்தருடைய பிள்ளையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நான் நம்புறேன், அவர் எனக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா தாங்க இருக்குது, எதை கொடுத்தாலும் பெஸ்டா தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக, ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு அவனை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எப்போ உண்டாகும் அப்படின்றத வேதத்துல வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை எதனாலே சிறுமைப்படுத்தலாம், உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல் ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவரிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அப்பொழுது சணல் நூனானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலன் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ நீ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அடுத்ததாக 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை மாத்திரம் வாருங்கள், அவன் தன் இருதயத்திலே உள்ளதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவரிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை கர்த்தர் அநேக இடங்களிலே, இந்த சிம்சோனை ஆண்டவர் அவனை காப்பாற்றினார்.
பெலிஸ்தியருடைய கையில் இருந்து அவனை காப்பாற்றினார். ஒரே ஒரு தாடை எலும்பினால் 1000 பேர் விரோதமாய் வரும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பல இடங்களில் காப்பாற்றினார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரால் அந்த இடத்துல சிம்சோனை காப்பாற்ற முடியல. ஆண்டவரால் காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, அந்த தெளிலால் அவனை பார்த்து உன்னுடைய மகா பலன் எதனாலே வருகிறது என்று சொல்லும் போது கர்த்தர் பல விசை அவனை கர்த்தர் எச்சரித்தார். எப்பா, அது சரியில்லாத ஒரு ஆவி, அந்த இடத்துல நீ இருக்காத. ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவளை தள்ள பார்க்கிறார். உன்னை அவ்வளவுதான் வாழ விடாதது போல ஒரு பிரச்சனைக்கு அவள் உன்னை தள்ள பார்க்கிறார். நீ கவனமாறு, கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனா கொடுத்த எச்சரிப்பை எல்லாம் இந்த சிம்சோன் மீறி விட்டான். அவ்வளவுதான். அந்த சிம்சோன் அந்த எச்சரிப்பை அவன் கேட்கல. தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். வாலிப தம்பி தங்கச்சி கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததினாலே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களை ஆபத்துக்குள்ளாக நீங்கள் போகும்போது இது ஆபத்து என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். மகனே இதுல போகாத, மகளே இதுல போகாத, இந்த விஷயத்தை செய்யாத, இந்த விஷயத்தை சொல்லாத, இந்த மனுஷனோட ஐக்கியம் உனக்கு வேண்டாம், இந்த மகளோட உனக்கு ஐக்கியம் வேண்டாம், இந்த காரியத்தோட ஐக்கியம் வேண்டாம். பல விசை கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் தேவையில்லாததை பார்க்கும் போது, நீங்கள் தேவையில்லாததை செய்யும் போது ஆண்டவர் உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த எச்சரிப்பை எல்லாம் மீறிட்டீங்கன்னா கடைசியில ஒரு நாள் ஆண்டவர் உங்களை, கர்த்தரே உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்படுகிற சூழ்நிலை கடந்து வரும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் திடீரென்று நண்பர்களோட அவன் தேவையற்ற நண்பர்களோடு அவன் ஐக்கியம் கொண்டார். அந்த தேவையற்ற மனிதர்கள் அவனை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை கொண்டு வந்து கடைசியில் ஒரு பெரிய குடிகாரனாகவே மாற்றி விட்டார்கள். கர்த்தர் அவனை பல விசை கர்த்தர் எச்சரித்தார். அவன் குடிக்கு அடிமையாகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை விட்டு விடலாம் என்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் பல விசை நேரடியாக ஆண்டவர் பேசினார். பைபிள் மூலமாய் ஆண்டவர் பேசினார். போதகர் மூலமாய் ஆண்டவர் பேசினார். எதையுமே அவன் கேட்கல. அவங்க எல்லாரும் கேட்கும் போது சொல்றான், சும்மா கொஞ்ச நாளைக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சீக்கிரத்தில் விட்டுருவேன், நான் அதுக்கு அடிமை எல்லாம் ஒன்றும் இல்லை, அது இல்லாம எல்லாம் வாழ்வேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்காக, சும்மா நண்பர்களுக்காக. எப்பா அடிமையானா விட முடியாதுப்பா, நான்லாம் விட்டுருவேன் சார், எனக்கெல்லாம் அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது, நான்லாம் தூக்கி போடணும்னு நினைச்சா 1 மணி நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், என்னென்னமோ சொல்லிட்டான். ஆனா கடைசியில் மிகப்பெரிய குடிக்கு அடிமையாகிவிட்டான். அவனை திரும்ப வெளியில எடுக்கவே முடியவில்லை. ஒரு நாள் திருச்சபைக்கு காலையில அவருடைய மனைவி இங்கே அவரை அழைத்து கொண்டு வந்தார். பார்க்கிறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் ஆண்டவருக்காக ஊழியெல்லாம் செய்த மனுஷன், ஆனா இப்போ அவர் நின்றுட்டு இருக்கும் போதே அந்த கையெல்லாம் நடுங்குது. அவருடைய தலையில கை வைக்கும் போது அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நடுக்கம் இருக்கிறது. ஒரு நாள்ல காலையில குறைந்தது 300 ரூபாய்க்கு இவர் குடிக்கல அப்படின்னா இவருடைய உடம்புல இருக்கிற அந்த சிவரிங்க அடக்கவே முடியாது, இந்த நடுக்கத்தை அடக்கவே முடியாது பாஸ்டர். நான் ஒரு நாள் இவரை விட்டு வேலைக்கு கடந்து போன நாட்கள்ல பாருங்க பாஸ்டர், கையெல்லாம் மஞ்சளா இருக்குது. அரளி விதை ஏதோ எடுத்து யார்ட்டையும் கேட்டு வாங்கி அரைச்சு ஃபுல்லா குடிச்சிருக்கிறார். செத்துலாம், தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று. ஆனால் சாகல, ஆண்டவர் உயிரை காப்பாத்திட்டாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிறார் பாஸ்டர், எனக்கு நிம்மதியே இல்லை இந்த மனுஷனால. அந்த சகோதரி அப்படியே கெஞ்சி அழுகிறார். அழகான ஒரு குழந்தை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியல. அந்த மனுஷன் பெரிய குடிக்கு அடிமையாகிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது உண்மை. நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனா ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதிலும் காப்பாற்றவே முடியாது. அதனால இன்னைக்கு சரண்டர் பண்ணுங்க. நீங்க எச்சரிக்கும் போது அது கடினமா இருந்தாலும் அதை விடக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ராஜா, எனக்கு தாங்க ராஜா. இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒரு சிலர் விட முடியாத பாவ பழக்கத்திலே இருக்கிறீர்கள். விட முடியாத சில சிக்கல்களுக்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், வேணாம், எச்சரிக்கும் போதே விட்டு, எச்சரிக்கும் போதே ஒப்புரவாகிரு, எச்சரிக்கும் போதே சமாதானமாயிரு. ஆண்டவர் மனசில் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குமே, ஆனால் திரும்ப ஆண்டவரால் அதை எடுக்கவே முடியாது. கரங்களை மட்டும் மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்க எச்சரிப்பை மீறாமல் இருக்கக்கூடிய ஒரு பலனை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக, ஆண்டவர் யாரை காப்பாற்ற முடியாது, எந்த மனிதனை ஆண்டவரே நினைத்தால் கூட விடுவிக்க முடியாத மனிதர்கள் அப்படி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். யாரை என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர்
பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்தை கற்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். நம்பர் 3, மூன்றாவதாக, ஆண்டவர் யாரை தப்புவிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்றால், தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களை கர்த்தர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, உங்க தப்ப ஒத்துக்கொள்ளாத மனுஷனை ஆண்டவர் காப்பாற்ற முடியாது. ஆமேன் சொல்லுங்க. சில மனிதருடைய வாழ்க்கையில தப்பை மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளவு நாளானாலும் நிரூபிக்கிறதற்காக தான் பார்ப்பாங்க. நான் செய்யறதுல என்னங்க தப்பு, நான் செய்யறதுல ஒண்ணுமே தப்பு இல்லை, அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அப்படி செஞ்சேன், யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களை எப்போ நீங்க அகப்பட்டிருக்கிற சிக்கல், நீங்க செஞ்சதுனால அகப்பட்டிருக்கிற அந்த சிக்கல்ல மாட்டி இருக்கிறீங்களா, மாட்டி இருக்கும் போது நீங்க சொல்லணும். பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறார்கள், நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்க, இந்த இளையகுமாரனை தூக்கி எடுக்க முடியாது அவங்க அப்பாவால, அவனை திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க முடியாது. ஆனா திரும்ப எப்போ அவனுக்கு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா, நான் பண்ணின தப்பு அவன் உணர்ந்தான். பாருங்களேன், நான் உணர்ந்துட்டேன், நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய தகப்பன் அவனுக்காய் கொளுத்த கன்றை அடித்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து காலுக்கு பாதரட்சியும் கைக்கு மோதிரத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு உபவாச ஜபத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில நான் அப்படி செஞ்சேன் ஆண்டவரே, அந்த மனுஷன் நான் வழி நடத்தினா நான் அப்படி செஞ்சேன் ஆண்டவரே, நான் செஞ்சதுல என்ன ஆண்டவரே தப்பு இருக்குது, என் சிச்சுவேஷன்ல இருந்தா யார் வேணாலும் அப்படிதான் ஆண்டவரே செய்வாங்க அப்படின்ற வார்த்தையை விட்டுவிட்டு, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சிருக்க கூடாதப்பா, என்ன மன்னிச்சிடுறீங்களா, என்ன இந்த பிரச்சனையிலேருந்து என்ன தூக்கி எடுப்பீங்களா, என்ன இந்த குழியிலேருந்து தூக்கி எடுப்பீங்களா, நான் செஞ்ச தப்புனால தான் இந்த குழியில வந்திருக்கிறேன், நான் செஞ்ச தப்புனால தான் இந்த கடல்ல மாட்டியிருக்கிறேன், நான் செஞ்ச தப்புனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது, என்னை தூக்கி எடுக்க முடியுமா என்று கர்த்தரிடத்துல கெஞ்சுங்க, கேளுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக ஒரு அன்பை அனுப்பி அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போறோம்? அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஆழமான குழியிலிருந்து காப்பாற்றுகிறவர், போன இடத்துல எல்லாம், அவன் சிக்கின இடத்துல எல்லாம், அவனுக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரியாத இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அங்கே ஆபத்து இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது, அவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் என்று தெரியாது, உண்மை என்று அவன் நம்பினான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த தேவன் தான் நம்ம மத்தியில் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன். வேகமாக முன்பாக கடந்து வாருங்கள். ஒரு 10 நிமிடம் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மிகவும் உண்மையானது. இந்த வாக்குத்தத்தம் பொய் உரையாது. இந்த வாக்குத்தத்தம் மிகவும் அற்புதமான வாக்குத்தத்தம். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறார்கள், ப்ளீஸ் கம் முன்னாடி, ரொம்ப நல்ல முன்னாடி வாங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நல்ல முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு ஜெபிக்கிறதற்கு நான் விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கவனிங்கள், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எஸ், எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஒருவன் இருந்தான். நாங்கள் அடிக்கடி ஒன்று சேர்ந்து ஆலயத்திற்கு போயிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது நாங்கள் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 5000 சேர் நாங்கள் போட்டிருக்கிறோம். அவ்வளவு ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கிற மனுஷன் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு போய்விட்டான். ஆண்டவருடைய எச்சரிப்பை அவன் மீறிட்டான். கர்த்தர் சொன்னது எதுவுமே கேட்கல. சிக்கலுக்குள்ளே மாட்டி எதிர்காலத்தை எல்லாம் வீணடிச்சு அவன் இன்னைக்கு பஹ்ரைனில் இருக்கிறான். ஆனால் எப்போவாவது ஒரு டைம் எனக்கு அவன் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவான், டேய், ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறத பார்த்தா
எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தொலைச்சிட்டேனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் தொலைச்சிட்டேனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வேதம் சொல்லுகிறது, கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு மனுஷனை குற்றுயிராய் விட்டு கொண்டு போகிறார். அந்த வழியாக எத்தனையோ பேர் போனாலும் நல்ல சமாரியானாகிய இயேசு அங்க தேடி வந்தார். அவன் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். அவனுடைய காயங்களுக்கெல்லாம் தன்னுடைய எண்ணெயை போட்டு அவருடைய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரக்காரனுடைய கையில கொண்டு போய் கொடுத்துட்டு, எப்பா ஏதாவது அதிகமாய் செலவானால் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன்பா அப்படின்னு சொன்னார். அது யாருன்னா நம்ம தான். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் குழியில நீங்க தெரியாம கூட விழுந்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போறான். எருசலேம் என்கிறது ஆண்டவருடைய இடம், எரிகோ என்கிறது பிசாசுடைய இடம். போகிற ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு அவன் போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். அந்த கள்ளர் சொல்றதா பிசாசு. அந்த சம்பவம் அதுக்கு தான் ஒப்புமையா போயிருக்கு. நீ எருசலேம்ல இருக்கிற, ஆண்டவரோட இருக்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற, இப்ப ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நீ எரிகோவுக்கு பாவத்துக்கு போறதுக்கு முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிற. இடையில பிசாசு உன்னை பிடிச்சிட்டான், உன்னுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான், உனக்கு இருக்கிற எல்லா கிருபை வரத்தையும் எடுத்து போட்டான், அபிஷேகத்தை எடுத்து போட்டான், எல்லாத்தையும் எடுத்து உன்னை இப்ப நிர்வாணமா ஒண்ணும் இல்லாம ஆக்கி உன்னை குழியில போட்டான். ஆனா குழியில போடப்பட்ட நீ, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க எச்சரிச்சு நான் கீழ்ப்படியலப்பா, நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுக்க வருவீங்களா, என்னை மீண்டும் தூக்கி எடுப்பீங்களா அப்படின்னு நீங்க அந்த குழியில இருந்துட்டு கத்தும் போதுதான் நல்ல சமாரியனாகிய இயேசு வர்றாரு. அவனை தூக்கி எடுக்கிறார், அவனுடைய காயத்தை எல்லாம் ஆற்றுறார். சத்திரக்காரன் சொல்றது சபை, இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து உங்களை கொடுத்து, அவனுக்கு ஏதாவது செலவாச்சுன்னா அதான் எங்கள்கிட்ட இல்லைன்னா அதான் சொல்றாரு, நீ அவனுக்கு பிரசங்கம் பண்ண, நீ அவன் ஆண்டவருக்குள்ள நடத்து, உனக்குள்ளத நான் வரும்போது உனக்கு தருவேன்னு எங்க கையில விட்டுட்டு போறேன். நான் நம்புறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட குழியில் நீங்க இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, வெளி தோற்றத்துக்கு நீ பார்க்கறதுக்கு நல்லவனா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் உனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருந்ததுனால தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு நீ வந்திருக்க மாட்டேன், நீ வந்திருக்க மாட்டீங்க. ஆனா ஒரே ஒரு இது, கர்த்தருக்கு ஒரே ஒன்று தான் வேணும், பரிசுத்தம் உள்ளவர்களை தமக்காய் அவர்களுக்காக எதை வேணாலும் கர்த்தர் சொல்வார். கரங்களை மட்டும் உயர்த்தி என்னை தூக்கி எடுங்கப்பான்னு அப்படியே கெஞ்சினீங்கன்னா, இப்ப அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வருவார். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே என்னை தூக்கி எடுக்க வாரும், என்னை இந்த குழியிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். உங்க சத்தம் அப்படியே மேல உயரட்டும். வாலிப தம்பி, உன்னுடைய இருதயத்தை அறையை அப்படியே திறந்து மற்ற எல்லாத்தையும் அடைத்துக் கொண்டு, சிந்தனைகளை எல்லாம் அடைத்துக் கொண்டு, யார் பார்க்கறாங்க யார் இருக்காங்க எல்லாத்தையும் நீ மாற்றிக்கொண்டு ஒண்ணு கையை மட்டும் உயர்த்தி ஏசப்பா மட்டும் நோக்கி பார்த்து, இயேசுவே நல்ல சமாரியனாகிய இயேசுவே என்னை தேடி வாரும் என்று சொல்லு. ஹalleluya. இயேசுவே மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்து உள்ளே சொல்லுவோம், மீண்டும் சிலுவாயில் உம்மை அறைந்திட்ட பாவினான் திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், மனம் வருகிறேன். இப்ப சொல்லுங்க கையை உயர்த்தி, உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தார் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தார் போதும், உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தார் போதும், இதயத்தின் இடம் தந்தார். கரங்களை உயர்த்தி திரும்பி வருகிறேன், சத்தமாய் மனம் திரும்பி வருகிறேன். அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்க பார்க்கலாம். என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி எடுங்கப்பா,
என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி எடுங்கப்பா. உங்க சத்தம் மட்டும், பாட்டை பாட வேண்டாம். இயேசுவே, நான் ஒரு குழியில இருக்கிற, என்னை தூக்கி எடும். நான் செஞ்ச தப்பு தான்ப்பா இது, என்னுடைய மீறுதல் தான்ப்பா இது. உங்க எச்சரிப்பை நான் கேட்கல, உங்க வார்த்தையை நான் கேட்கல, என் மனம் போன போக்கல நான் போனேன், நானா டிசைட் பண்ணேன், உங்க சித்தத்தை கேட்கல. கையை உயர்த்தி என்னை தூக்கி எடு ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க. மீண்டும் பாவியாய் உம் சமூகத்தில் வந்து மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. சொல்லுவோம், திரும்பி திரும்பி. உங்க சத்தம் மட்டும் உயரட்டும். மனம் திரும்பி வருகிறே. இப்ப அப்பா தூ வீட்டிலே, உன் வீட்டிலே, உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் அப்பனே, உன் வீட்டிலே ஒரு மூலையில், இதயத்தின் ஒரு ஓரத்தில். இந்த வார்த்தையை திரும்ப 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 திரும்ப, உன் வீட்டினில் ஒரு மூலையில். ஓ இயேசு ராஜாவே, திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, அப்பா வீட்டில் ஆகார பஞ்சமில்லை, நானோ பசியால் வாடுகின்றேன். அப்பா வீட்டில் ஆகார பஞ்சமில்லை, நானோ பசியால் வாடுகின்றேன். அடிமை மீதும் அன்பு கூறும் மாண்பே, அடிமை மீதும் அன்பு கூறும் மாண்பே. கைய மேல உயர்த்தி திரும்பி வருகிறே, பலத்த சத்தமாய் திரும்பி வரேன். லிகாரா ஷம்கோ லிம்கோ ரகே ஷேகோ ரம்கானா ரோஷோகாரா லேகந்தானா ரோலந்தானா லிம்கோ ரோரோரோ சொல்லிக்கொண்டே திரும்பி வருகிறேன். திரும்பி ஓ மனம் திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி. இப்ப கரங்களை உயர்த்தி, உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால். சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, இடம் தந்தா. திரும்ப திரும்ப சொல்லுவோம், உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில். திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஹல்லேலூயா. உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். ஓ திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. திரும்பி உங்க சத்தம் வானபரியந்தம் எட்டுகிற அளவிற்கு சகல ஜனங்களும் சொல்லுவோம், இதோ கர்த்தர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி உன்னை அழிவில் நின்று மீட்டெடுக்க போக. உன் பிராணனை கர்த்தர் அழிவில் நின்று மீட்டெடுக்கிறார். உன் தலையின் மேல் இருக்கிற அந்த சாபம் மாறுகிறது, கர்த்தருடைய தண்டனை மாறுகிறது, இனி அது தொடர்வதில்லை. இதோ கர்த்தருடைய மன்னிப்பு கடந்து வருகிறது. அவருடைய ரத்தத்தினால் உனக்கு ஒரு மன்னிப்பு. நீ செய்த அத்தனை அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார், பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். உன்னை கைதூக்கி கர்த்தர் எடுக்கிறார். ஓ உன்னை கைதூக்கி எடுக்கிறார், இயேசு கைதூக்கி எடுக்கிறார். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதோ இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் உன்னை மன்னிக்கிறார், அவர் உன்னை சுத்திகரிக்கிறார். தலைமுறை தோறும்
முன்னோர்கள் செய்த பாவங்கள் மாறுகிறது, நீங்கள் செய்த பாவம் மாறுகிறது, மீறுதல்கள் மாறுகிறது. என் இயேசு கைதூக்கி எடுக்கிறார். ஓரம் தனரலா தேகனரா ஷௌரோலோ தோனோரோ கோதோரோலா திரும்பி வருகிறே மனம் திரும்பி. ஆம் தகப்பனே, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதோ இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதிலிருந்து என்னை தூக்கி விடுவதற்கு, காப்பாற்றுவதற்கு யாருக்கும் முடியாது என்று வந்திருந்தாலும், இன்று எரேமியாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த கயிறு என் பிள்ளைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி. என் சகோதரனுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது, என் மகளுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறதற்காக, தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும்